வெல்கம் டு ஆர்டி 175 மோட்டார் சேனல். டுடே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, டீசல் இன்ஜின் காரை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சஃபாரி 2.2 டைக்கர். ஓகேவா, சஃபாரி அப்புறம் கிராண்டி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஜின் தான் வரும். அதை பற்றி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டியை பற்றி தான் போட்டுட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் காரை பற்றி போடுறேன். அதாவது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லா விஷயமும் தெரியணும், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா, இந்த காரோட ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ப்ராப்ளம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா கம்பெனி சர்வீஸ் சென்டர் வரைக்கும் ஒரு 2-3 கேரேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. ஆனால் இது ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியல. ஒருத்தர் பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் 4 இன்ஜெக்டரும் சர்வீஸ் பண்ணி போட்டாங்க. ஃபஸ்ட்டு வழியில் டைமிங் பெல்ட்டு கட் ஆகி நின்றுச்சு. இது ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் எல்லாம் மாற்றினாங்க. அதெல்லாம் நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா, இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் CRDA இன்ஜின். ஓகேவா, காமன் ரயில் டைரக்ட் இக்னிஷன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின். இதோட டைமிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1432. ஓகேவா, இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் ஃபயரிங் ஆகும், அப்புறம் நடுவில் ஃபயரிங் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டைமிங் ஆர்டர். அப்புறம் இந்த சஃபாரி 2.2ல் பார்த்தீங்கன்னா டைமிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் ஃபில்ட்ரு வரும். அந்த ஆயில் ஃபில்ட்ருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த நடுவில் இருக்குது பாருங்கள். அந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அலன்கி போட்டு லாக் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கேமில் ஒரு ஸ்லாட் ஒன்று வரும், அதில் வச்சு லாக் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சஃபாரி 2.2 டைக்கர் இன்ஜினோட டைமிங். ஒரு டீசல் இன்ஜினில் வர எல்லா காம்பனன்ட்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா ABSோட பம்ப் அசம்பிளி. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா பிரேக்குக்கு வர பூஸ்டர் அசம்பிளி. இது பார்த்திங்கன்னா பிரேக் சிலிண்டர். இது வந்து ரிசர்வ் கேனு, கீழே சிலிண்டர் எல்லாம் வரும். அந்த இது பார்த்திங்கன்னா பிரேக்குக்கு வர பூஸ்டர் பம்ப். ஓகேவா, அது பார்த்திங்கன்னா கேம் ஷாஃப்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா AC லைன். இது பார்த்திங்கன்னா டர்போவோட இன்டர்கூலர். ஓகேவா, இது டர்போவோட இன்டர்கூலர். ஓகேவா, இதில் கனெக்ட் ஆகும். இந்த கேன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கோட கேன், ரிசர்வ் கேனு. இது பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டர் எல்லாருக்கும் தெரியும், டைனமோன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா என்ஜின் மெயின் புள்ளி. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப், அதாவது ரேடியேட்டர் கூலிங் சிஸ்டம். சரிங்களா, இது ரேடியேட்டர் பம்ப்பு. இது டீசல் ஃபில்ட்ரு எல்லாருக்கும் தெரியும். அது ஆயில் ஃபில்ட்ரு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்க்கு ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு பம்ப் ஒன்று வரும். இதுதான் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பம்ப்பு. இது பார்த்திங்கன்னா டீசல் பம்ப்பு. இது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பம்ப். ஓகேவா, பெட்ரோல் இன்ஜினுக்கு நேனோ அது மாதிரி காருங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பம்ப் வரும். அதாவது பார்த்திங்கன்னா BS6 வண்டிங்களுக்கு வருது பார்த்திங்களா, அது மாதிரியான பம்ப் வரும். இதுதான் பேட்ரி. இது பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினோட காரோட பேட்ரி வந்து கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்கும். பெட்ரோல் இன்ஜினோட கம்பேர் பண்ணுறதை விட டீசல் இன்ஜினோட பேட்ரி வந்து பெருசாக இருக்கும். அதாவது கம்ப்ரெஷன் அதிகம், ஹை கம்ப்ரெஷன் இன்ஜின். ஓகேவா, பார்த்திங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் ரிலே. இது வந்து ஃபியூஸு, இது வந்து ECM. இதான் வந்து ECM. அப்புறம் டாட்டா சஃபாரியில் பார்த்திங்கன்னா அப்பப்போ டைமிங் பெல்ட் வந்து கட் ஆகும். இது ஃபஸ்ட்டு நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி தான். டைமிங் பெல்ட்டு கட் ஆகி தான் இவ்வளோ பிரச்சனை. லேஷ் அட்ஜஸ்டர், அதாவது மற்ற வண்டிங்களெல்லாம் பார்த்திங்கன்னா டேப்பட்டில் வரும். இது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் லேஷ் அட்ஜஸ்டர்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த ஹைட்ராலிக் லேஷ் அட்ஜஸ்டர்லாம் உடஞ்சி வால்வெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ ஹெட்டெல்லாம் பிரிச்சுருக்கோம், அதை ரெடி பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இப்போது
ஓல்டு டாடா சஃபாரியில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த டைமிங் பெல்ட் கட் ஆகும். அதாவது இதுமாதிரி நூல் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதை எப்படி ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கேம் புள்ளியில் கேம் கியரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான தகடு வரும். இப்போ லேட்டஸ்ட்டு நாங்கள் டாடா சஃபாரி ஸ்ட்ரோமில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கேம் கியர் வருது. இது மாதிரி வாங்கி போடுங்க. அதாவது ஷீல்டு அதை மோல்டடாக வரும். இது மாதிரியான கேம் புள்ளி வாங்கி போடுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 950 ரூபா வரும். இது மாதிரி புள்ளி வாங்கி போடுறப்ப டைமிங் பெல்ட் வந்து சீக்கிரமாக கட் ஆகாது. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏசி கம்ப்ரஸர். ஓகேவா? இது ஏசி கம்ப்ரஸர். ஒன்று இன்லெட் ஹை ப்ரெஷர் ஹோஸு, லோ ப்ரெஷர் ஹோஸு. இது பார்த்திங்கன்னா கிளச்சு. இது கம்ப்ரஸர் கிளச்சுன்னு சொல்லுவோம். இது வந்து எலக்ட்ரிக்கலில் ஒர்க் ஆகும். இதில் ஒரு காயில் ஒன்று வரும். இது எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுத்தோடனே இது ஆன் ஆகி இந்த கிளச்சு என்கேஜ் ஆகி இது ஓடும். இந்த நம்ம சுவிட்சு போடாதப்போ இப்போ இது சும்மா டம்மியாக தான் சுற்றும். நம்ம கிளச்சு எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்குறப்ப தான், சுவிட்சு போடுறப்ப தான் இது என்கேஜ் ஆகி சுற்றும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், இது பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டேட். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டேட் வரும். இந்த தெர்மோஸ்டேட்டு பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ஒரு 80 டிகிரி டெம்பரேச்சர், கூலண்ட் வந்து 80 டிகிரி டெம்பரேச்சர் வந்த அப்புறம் தான் அந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகும். அது மாதிரியான ஒரு அமைப்பு. இதுதான் முக்கியமான நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான செல்ஃப் மோட்டார் சிஸ்டம். இது செல்ஃப் மோட்டாரு. இது பார்த்திங்கன்னா சால்னாய்டு சுவிட்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சால்னாய்டுன்னு சொல்லுவோம். இந்த ஏபிஎஸ் பம்பை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட்டு, அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரைட்டு, லெஃப்ட்டு, அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பிரேக். இதுதான் ஏபிஎஸோட லைன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஹை கம்ப்ரெஷன் டீசல் இன்ஜின். ஓகேவா? 4 சிலிண்டர் CRDA இன்ஜின். டீசல் இன்ஜின்லேயே பார்த்திங்கன்னா 2 டைப் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா CRDA இன்ஜின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா DA இன்ஜின். CRDA இன்ஜின்ன்றது நான் இப்போது இந்த இன்ஜின் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட டர்போ சிஸ்டம். இதில் வர இம்பேலர் நல்லா இருக்கா என்னதுன்னு பார்க்குறதுக்கு இந்த இம்பேலரை வந்து ஷேக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் ஓடும். ஸோ அதனால் இதை ஏதாச்சும் டர்போவில் சவுண்டு வந்தால் செக் பண்ணி பார்க்கணும். இந்த டர்போன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு காஸ்ட். ஓகேவா? டர்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உள்ளார ஒரு ஆயில் சீல் தான் வரும். ஒரு ஆயில் சீல், ஒரு இம்பலர் தான் வரும். எக்ஸாஸ்ட் கேஸை ரீசர்க்குலேஷன் பண்ணி விட்றது. ஓகேவா? இதில் வர ஆயில் சீல் போயிடுச்சு, ஹீட்டில் இருக்கிறப்போ, இன்ஜின் ஹீட்டில் இருக்கிறப்போ போயிடுச்சு அப்படின்னா ஃபுல் ஆயிலும் ட்ரைன் ஆகிடும். ஹெவி ஸ்மோக் வந்து வண்டி ஆஃப் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா இன்லெட் மேனிஃபோல்டு. ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு வண்டியோட ஏர் ஃபில்டர். இட்ஸ் லங்ஸ் மாதிரி. ஓகேவா? இதுலேயும் ஒரு சென்சார் வரும். இந்த சென்சார் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான சென்சார் தான். எவ்வளோ ஃபியூல் சப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு சொல்கிற சென்சார். ஓகேவா? இதை அன்க்ளீனாக இருந்துச்சுன்னா ஓவராக ஃபியூல் வந்து டெலிவரி ஆகும் இன்ஜெக்டரில். இது அப்பப்போ க்ளீன் பண்ணி போடணும். இது முக்கியமான சென்சார். இன்லெட் மேனிஃபோல்டு சென்சார்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் வண்டியில் டிஸ்மேண்டில் பண்ண எல்லா ஸ்பேரும் பின்னாடி எடுத்து வச்சுருக்கோம். நான் அதில் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஹெட்டில் வர போல்ட்டு. ஓகேவா? இதில் இந்த போல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக டார்க் ரேஞ்சில் தான் டைட் பண்ணணும். ஒரு பவுண்ட் வச்சு டைட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் லேஷ் அட்ஜஸ்டர். நம்ம லேட்டஸ்ட் வண்டிங்களெல்லாம் வண்டி ஒரு சின்ன சின்ன கார்லலாம் பார்த்திங்கன்னா ராக்கர்னு சொல்லுவோம், ராக்கராம்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் லேஷ் அட்ஜஸ்டர். ஓகேவா? இது வந்து ஆயிலில் ஒர்க் ஆகும். டைமிங் தப்பாக இருந்தாலோ, அதாவது அப்புறம் வால்வு பெண்ட், அப்புறம் சரியான ஆயில் சப்ளை ஹெட்டுக்கு இல்லை அப்படின்றப்போ இந்த லேஷ் அட்ஜஸ்டரெல்லாம் அது உடஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதனால் சரியான ஆயில் வந்து மெயின்டைன் பண்ணணும்.
இதுதான் பார்த்திங்கன்னா கேம் வந்து ஆப்ரேட் பண்ணும். இது பார்த்திங்கன்னா கேம் ஷாஃப்ட்டு, ஓகேவா. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கேம் ஷாஃப்ட்டு. இதில் டைமிங் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஸ்லாட்டு தான் இந்த ஸ்லாட்டு தான் பார்த்திங்கன்னா டைமிங் டூல் வச்சு லாக் பண்ணுற ஸ்லாட்டு. நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறப்போ ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சஃபாரி 2.2 டைக்கரோட எல்லா சிஸ்டத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா. தென் பார்த்திங்கன்னா இதில் இந்த கியரில் ஒரு 2 புள்ளி வரும். அது 2 புள்ளியும் மேட்ச் பண்ணணும். அப்புறம் டீசல் இன்ஜின் பற்றி சொல்கிறப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா CRD இன்ஜின் சொல்லியிருப்பேன். காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், ஓகேவா. இதுதான் CRDI பம்ப், காமன் ரெயில்னு சொல்லுவோம். இது காமன் ரெயிலு. அங்கே ஒரு சென்சார் ஒன்று வரும், இங்கே ஒரு சென்சார் ஒன்று வரும். சென்சார் கொடுத்தா தான் இந்த CRDI காமன் ரயில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா வால்வு டோர், அலுமினியம் டோரு. இது மேலே வால்வு டோரு, பிளாஸ்டிக் கேப்பு. இந்த சின்ன டவல் பின்னெல்லாம் முக்கியமாக கவனித்து மாட்டணும். இன்ஜெக்டர் மாட்டுறப்போ இதெல்லாம் இதில் தான் லாக் ஆகும். இந்த கியர் வீல் பார்த்திங்கன்னா டீசல் பம்புக்கு ஒரு கியர் வீலு. இது இன்லெட் மேனிஃபோல்டு ரப்பர், எல்லாருக்கும் தெரியும். இது கேஸ்கட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா கார் ரேடியேட்டர், ஓகேவா. பார்த்திங்கன்னா ஒன்று எக்ஸாஸ்ட் அப்படியே வரும். இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா 2 ஃபேன் வரும். இதில் டெம்பரேச்சர் நம்ம டேஷ்போர்டில் ஆஃப் டெம்பரேச்சர் அந்த கேஜில் பாதி வந்தால் தான் அந்த 2 ஃபேனும் ஓட ஆரம்பிக்கும். ஓல்டு வண்டிங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ஜின் புள்ளியிலே இந்த லீஃப் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ பவர் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலக்ட்ரிக்கலில் இப்போது ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, வண்டிக்கு கூலண்ட் ஊற்றலாமா தண்ணி ஊற்றலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது வண்டி எடுக்கிறப்போ கூலண்ட்டே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க வண்டியில் நம்ம கூலண்ட்டே ஊற்றி ஓட்டலாம். திடீர்னுட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்க வண்டியில் திடீர்னு நம்ம கூலண்ட் ஊற்றுறப்போ இந்த பைப் ஹோஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும், ஓகேவா. இதெல்லாம் தாங்காது, அவ்வளோ சீக்கிரமாக கட் ஆயிரும். நம்ம கூலண்ட் ஊற்றுறப்போ அதெல்லாம் அரிச்சு எடுத்துரும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் தண்ணியே ஊற்றி மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைனா கூலண்ட் ஊற்றிருந்தால் கூலண்ட்டே ஊற்றி மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம சடாரண்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்க வண்டியில் திடீர்னு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு கூலண்ட் ஊற்றுறப்போ ஹோஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது, சரிங்களா. ஸோ அதனால் அதுவும் நம்ம கவனிக்கணும். கூலண்ட்டும் நல்லாயிருக்கும். கூலண்ட் ஊற்றுறப்போ என்ஜின் வந்து அந்த பிளாக்கெல்லாம் வந்து கிளியராக இருக்கும். நம்ம அந்த பிளாக் பார்க்குறப்பவே தெரியும், இது மாதிரி வந்து ரஸ்ட் ஆகாது, ஓகேவா. உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் எதுவும் ஒரு அரிப்பு அது மாதிரி எதுவும் இருக்காது. ஹெட் கேஸ்கெட் டக்குன்னு ஃபெயிலியர் ஆகாது, அது மாதிரி இருக்கும். நம்ம அதே மாதிரி இன்னொரு முறை சொல்கிறேன், தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணுற ரேடியேட்டரு கூலிங் சிஸ்டத்தில் நம்ம சடாரண்ட்டு கூலண்ட் ஊற்றுறப்போ அங்கங்கே டேமேஜ் லீக்கேஜ் வரும், ஓகேவா. அது நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா வண்டி ஏசியோட ஏசி கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. கண்டென்சர் உள்ளார கூலிங் காயில் வரும். இதுவும் ஒரு ரேடியேட்டர் சிஸ்டம் மாதிரி தான். இந்த லீஃப் ஒவ்வொரு இதுலேயும் போயிட்டு ரீசர்க்குலேஷன் ஆகி மறுபடியும் இந்த பம்புக்கு போகும், மறுபடியும் அங்கே மெயின் டேஷ்போர்டுக்கு போகும், டேஷ்போர்ட்லேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் இங்கே வரும். அப்படியே ஒரு சர்க்குலேஷன் தான், ஓகேவா. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போது டீசல் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் வச்சு ஓட்டக்கூடாது. அப்படி ட்ரை ஆகிட்டா எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே கிராங்க் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இந்த பம்பை வந்து ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி லோட் ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சும்மா இருக்கிற இதை அப்புறம் ஏர்லாக் ஆகிடும், அப்புறம் ஒர்க் அதிகம் ஆகிடும். இப்போ பவர் ஸ்டேரிங்கு இதுதான் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பாக்ஸ். ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள். அப்புறம் அங்கே ஒரு லைன் பைப் வரும், இங்கே இந்த பவர் ஸ்டேரிங் பம்புக்கு ஒரு லைன் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஹெட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் பார்த்திங்கன்னா 4 வால்வு வரும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 16 வால்வு வரும். இந்த ஒரு சின்ன இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 சிலிண்டருக்கும் 4 ஹீட்டர் பிளக்குன்னு சொல்லுவோம். இது கோல்டு ஸ்டார்ட்டில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக.
டீசல் இன்ஜின் ஸ்பார்க் ப்ளக் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது கோல்டு ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லீக்கேஜ் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் வால்வெல்லாம் எப்படி நல்லா இருக்கு, என்ன கம்ப்ரஷன் லாஸ் ஆகுது அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்லெட் எக்ஸாஸ்ட் சைடெல்லாம் தண்ணியோ இல்லை பெட்ரோலோ இந்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கேஸ் லைட்டரோ அது மாதிரி ஃபயர் பண்ணுறப்போ நெருப்பு காட்டுறப்போ இதில் வந்து ஃபயர் ஆகும். ஓகேவா? வால்வு கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் அப்படி தான் செக் பண்ண முடியும், வால்வு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இதில் தண்ணி ஊற்றுறப்போ அதில் பார்த்தீங்கன்னா லீக் ஆகுறது உங்களுக்கு தெரியுது. இந்த வால்வு பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி லீக் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வால்வு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் டைமிங் தப்பாக வைக்கிறப்போ இந்த ஹெட்டில் இருக்க வால்வெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஓகேவா? இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் வரும், 4 இன்ஜெக்டர், சிஆர்டிஐ இன்ஜெக்டர், எலக்ட்ரிக்கல் இன்ஜெக்டர் தான் வரும். இந்த ஈட்டர் ப்ளக் வர சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்லெட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சைடு இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் எல்லா 2.2 சஃபாரி பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ.